இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அங்கிள், நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். பணம் செலவழிச்சிருக்கீங்க, தர்ம சங்கடமான சூழ்நிலை, இது எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். ஆனா உங்க பையன் லைஃப பத்தி கொஞ்சம் யோசிங்க. வேற ஒருத்தரை லவ் பண்ற பொண்ண அவர் கட்டிக்கிட்டாருன்னா அவர் லைஃப் என்ன ஆகும்? சார், உங்க பையனுக்கு என்ன சார் குறைச்சல்? அழகில்லையா இல்ல அறிவில்லையா? அப்பா அம்மா கட்டாயத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு மட்டும் அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லி இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லியிருந்தா நிச்சயம் இந்த கல்யாணம் நடந்திருக்கும். நல்ல வேலையா இந்த பிரச்சனை மண்டபத்துல நடந்திருக்கு. இதே உங்க வீட்ல நடந்திருந்தா? அவங்க சொல்றது சரிதான் தம்பி. உன்னை நாங்க பயமுறுத்தல. அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மாவோட பேச்ச மீற முடியல. உன்னோட வாழ்க்கையையும் ஸ்பாயில் பண்ண அவளுக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. நீங்க சொல்றது சரிதான் மேடம். பிரியா அவ விருப்பப்பட்ட பையனையே கல்யாணம் பண்ணிக்கட்டும். ஏங்க, நம்ம பையனே சொல்லிட்டான். ஃபோன் பண்ணி பாருங்களேன். ஆமாங்க, ஃபோன் பண்ணுங்க ப்ளீஸ். தம்பி, உனக்கு எந்த வருத்தமும் இல்லடா? அப்பா, எனக்கு எந்த வருத்தமும் இல்லப்பா. ஹலோ மேடம். சொல்லுங்க மிஸ்டர் வாழவந்தான். நான் மண்டபத்துக்கு இன்னும் 2 நிமிஷத்துல வந்துருவேன். என்ன விஷயம்? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்ல மேடம், நீங்க வாங்க வாங்க வாங்க. எல்லாம் ஓகே தானே? ஓகே தான் மேடம், ஓகே தான், ஓகே தான். ஓகே, நான் வந்துகிட்டே இருக்கேன். அப்படிங்களா மேடம்? சரிங்க மேடம், சரிங்க மேடம், வந்துருங்க வந்துருங்க. என்ன மேடம் என்ன சொன்னாங்க? மண்டபத்துக்கு இன்னும் 2 நிமிஷத்துல வந்துருவாங்களாம். என் மான மரியாதை எல்லாம் போச்சு. அங்கிள், நாங்க 2 பேரும் ஒண்ணும் வேணாம். நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். நானே பாத்துக்கிறேன். நீ உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு போயிடுவ. உனக்கு அசிங்கம். இந்த குடும்பத்துக்கு தான் அசிங்கம். உனக்கு இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதனால நீ என்ன வேணாலும் பண்ணுவ. அசிங்கப்பட்டு நிக்க போறது நாங்க தானே. ரித்திகா, இது என்னோட குடும்பம் தான். எனக்கும் இந்த குடும்பத்து மேல அக்கறையும் பொறுப்பும் இருக்கு. நானும் இந்த வீட்டோட மருமக தான், அத மறந்துடாத. ஆஹா, இத நான் நம்பணுமா? முதல்ல உன் புருஷன் இந்த வீட்டு பையனானே தெரியல. ஏதோ போய் சொல்லிட்டு வந்த மாதிரி இருக்கு. நீங்க 2 பேருமே ஃப்ராடு. இதுல மண்டபத்துல இன்னொரு ஃப்ராடு கூட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க. ரித்திகா, எல்லாம் மீறி பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படி பொறுமையா இருக்க முடியும்? நீங்க பண்ண காரியத்துக்கு கவர்னர் வந்து என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியல. நீ பண்ண காரியத்தினால இந்த குடும்பத்துக்கு தான் அசிங்கம். அப்படி ஏதாவது நடந்துச்சு, நீ என்னைக்கும் எங்க வீட்டுக்குள்ள வரவே கூடாது. கிராண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. நன்றி மேடம். வணக்கம். வணக்கம். கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா மேடம். செக்யூரிட்டிஸ், நீங்க இங்கே இருங்க. நான் மட்டும் உள்ள போயிட்டு வரேன். சாரி மேடம், புரோட்டோகால் படி அப்படி பண்ண முடியாது. இது கல்யாண வீடு. நீங்க உள்ள வந்தீங்கன்னா ரொம்ப எம்பராசிங்கா இருக்கும். யாரும் ரிலாக்ஸ்டா இந்த கல்யாணத்தை பார்க்க முடியாது. அதனால நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. நான் மட்டும் போயிட்டு வரேன். நீங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். வாங்க மேடம், உட்காருங்க. என்ன மிஸ்டர் வாழவந்தான் மேடம், முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. ஸ்டேஜ்ல இன்னும் பொண்ணு மாப்பிள்ளைய காணோம். ப்ரோ, இந்த இசை எப்பவுமே இப்படித்தான். ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பா. என்ன பிரதர், எல்லாமே நல்லதுக்காக தான் பண்றாங்க ப்ரோ. அட போங்க ப்ரோ, நீங்க வேற. ப்ரோ, ஃப்ரீயா விடுங்க. இவ்ளோ நடந்திருக்கா? ஆமாங்க மேடம்.
அப்போ அந்த 2 பொண்ணுங்க தான் இது எல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் மாத்தி லவ்வர்ஸ் சேர்த்து வச்சிருக்காங்களா? ஆமா மேடம். அவங்களோட பேர் என்ன? அயலி இசை மேடம். ஓஹோ, அயலி இசை. ஆமா மேடம். அவங்க 2 பேரையும் நான் பார்க்கணும், வர சொல்லுங்க. இதோ இவங்க தான் மேடம், அந்த 2 பேர். ஏமா வாங்கம்மா. நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுதா? எங்களுக்கு தெரியும் மேடம், நாங்க நல்ல விஷயம்தான் பண்ணிருக்கோம். அதாவது அந்த பொண்ணும் மாப்பிள்ளைக்கும் எது நல்லதோ அதான் நாங்க பண்ணிருக்கோம். இவ்ளோ பேர் கூடி இருக்கிற இடத்துல கல்யாணத்தை நிறுத்தலாமா? இதெல்லாம் நல்லதா? மேடம், பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி ஒரு பையனோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்றது? வந்திருக்கிறது கவர்னர்னு தெரியல, அதான் ஓவரா பேசுறானுங்க. சோ நீங்க என்ன காரியம் பண்றீங்கன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு தெளிவா தான் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? ஆமா மேடம். 100% இதுதான் சரின்னு நம்பிதான் இதை செஞ்சோம் மேடம். குட், வெரி குட். சேர்த்து வச்ச அதெல்லாம் ஓகே தான். ஆனா பழச மறந்துட்டு பேசுறேன். ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் நான் கூட்டிட்டு போன லவ்வர்ஸ தேடி வந்து பிரிச்சு கூட்டிட்டு போனவ தானே நீ. இப்போ வந்து பெரிய இவ மாதிரி லவ் அதுன்னு சீன் போட்டுக்கிட்டு இருக்க நீ. ஹலோ, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஓ, காரணம் என்ன காரணம்? அப்போ எனக்கு யார் மேலயும் லவ் ஃபீல் இல்ல. அப்போ நான் யாரோட காதலையும் விழல. ஆனா இப்ப அப்படியா? எனக்கும் ஃபீலிங் இருக்கு. நானும் இப்போ லவ் பண்றேன்ல. ஆமா, அப்ப இருந்த இசை வேற, இப்ப இருக்கிற இசை வேற. இந்த புடவைய சீக்கிரமா கட்டிட்டு வா கல்யாண பொண்ணு. உங்கனாலதான் எல்லாம். நீங்க இல்லனா இந்த கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அழாத அழாத, இப்பதான் நீ ஹாப்பியா இருக்கணும். ஏய் புது பொண்ணு, உயிரை பணைய வச்சு போராடி இந்த வாழ்க்கையை நீ வாங்கியிருக்க. சந்தோஷமா இரு. இனிமே நீ உன் புருஷனை நிறைய லவ் பண்ணு, சரியா? லவ் பண்ணிட்டே இரு. ஓகேவா? சந்தோஷமா? சரிக்கா. சரி, சீக்கிரமா ரெடி ஆயிடு.